ஜெய் ஸ்ரீராம். சுந்தரகாண்டம் 33வது சர்க்கம். வாயுகுமாரரும் பவளம் போல் சிவந்த முகமுடையவரும் மகா தேஜஸ்வியுமான ஹனுமான் அந்த மரத்திலிருந்து இறங்கி வினயத்தோடும் சீத்தையின் கஷ்டங்களை நேரில் பார்த்ததால நொந்த மனதோடும் பக்கத்தில் நமஸ்காரம் செய்கிறாங்க. தலைமேல கை கூப்பி கொண்டு இனிய குரலில் சீதாதேவியை பார்த்து சொல்கிறாங்க. திருஜடையின் கனவு விவரத்தை கேட்டு பயந்து போன ராஜசிகள் பயத்தால் உறங்கி போன சமயத்தில் ஹனுமான் சீத்தையை சந்தித்து பேசுகிறாங்க. இங்கே தூயவரே, தாமரை இதழ் போல கண்களும் கிழிந்து போன பட்டாடையும் உடித்து கொண்டு மரக்கிளையை பிடித்து கொண்டும் நிற்கும் நீங்கள் யார்? 2 தாமரை இலைகள் தண்ணீர் கொட்டுவதை போல தங்கள் கண்களில் இருந்து துக்கத்தால் உண்டான நீர் ஏன் கொட்டுது? மங்களமானவரே, தேவ அசுர நாக கந்தர்வ ராட்சச யக்ஷ கிண்ணற கணங்களில் தாங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னு மாதா சீதா தேவி ஹனுமானை பார்த்து கேட்குறாங்க. அழகிய முகமுடையவங்களே, தங்களை பார்த்தா தேவதையை போல தோன்றுது. ருத்ர மருத் வசு கணங்களில் தங்களை எந்த கணத்தை சேர்ந்தவங்க? எல்லா நல்ல குணங்களும் நிரம்பியவரும் தாரகைகள் முதன்மையான ரோஹிணி தன் கணவரான சந்திரன் இல்லாமல் விண்ணிலிருந்து விழுந்து விட்டாரேன்னு ஹனுமான் இங்கே கேள்வி கேட்குறாங்க. குற்றமற்ற கண்களை உடையவரே, மங்களமானவரே, தாங்கள் யாரு? கருங்கண்ணால கோபத்தாலோ அறியாமையாலோ வசிஷ்டருக்கு சினத்தை உண்டாக்கி அதனால் அவரால் சபிக்கப்பட்டு இங்கே நிற்கும் அருந்ததியோ? தாங்கள் மெல்லிடையாலே தங்களுடைய புதல்வன், தந்தை, சகோதரன், கணவன் யார் ஒருவர் இந்த உலகத்திலிருந்து மேலுலகம் சென்று விட்டதை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கீங்களோ என்ன? தாங்கள் அழுவதாலும் நீண்ட பெருமூச்சு விடுவதாலும் பூமியில் கால்களை வச்சு நின்று கொண்டிருக்கிறதுனாலோ அரச லட்சணங்களோடு இருப்பதாலும் தாங்கள் தேவதை இல்லைன்னு நிச்சயிக்கிற தங்களுடைய அவயங்களின் லட்சணங்களை கொண்டும் ரேகைகளை பார்த்தும் தாங்கள் ஒரு மன்னனுடைய பட்டத்தரசியாகவோ அரசகுமாரியாகவோ இருக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். நல்லவரே, ஜனஸ்தானத்தில் இருந்து ராவணனால் பலவந்தமாக கவர்ந்து செல்லப்பட்ட சீத்தை தான் தாங்கள் என்றால் அதை பற்றி கேட்கிற என்னிடம் தெரிவியுங்கள். தங்களுடைய இறங்கத்தக்க நிலை, மனித ஜாதிக்கு மேம்பட்ட ரூப சௌந்தரியம், தவத்தால பிரகாசிக்கும் வடிவம் இதை பார்க்கும்போது தாங்கள் நிச்சயமாக ராமனுடைய பட்டத்தர அரசிதான். ஹனுமானுடைய இந்த சொற்களை கேட்ட சீதாதேவி ராமன் பெயரை கேட்டதால் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இங்கே மரத்தின் பக்கத்தில் நிற்கும் ஹனுமானை பார்த்து கேட்குறாங்க. உலகிலுள்ள மாமன்னன்களில் தலையாயவரும் ஆத்ம ஞானம் பெற்றவரும் எதிரி படைகளை சிதறடிக்க செய்தவருமான தசரதருடைய நாட்டு பெண் தான் நான். விதேக மன்னரான மகாத்மா ஜனகருடைய புதல்வி சீத்தை என்னுடைய பெயர். பேரறிவாளரான ராமனுடைய பத்னி நான். ராவணனுடைய அரண்மனையில் 12 ஆண்டுகளும் எல்லா விதமான மனித போகங்களையும் அனுபவித்துட்டு எல்லா ஆசைகளையும் நிறைவேறியவர்களாகவே இருந்தேன். அதன் பிறகு 13வது ஆண்டில் ரகுநந்தன் ராவணனுக்கு இளவரச பட்டம் சூட்டுவதற்கு மன்னரும் குருமாரர்களும் முடிவு செஞ்சாங்க. ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது பட்டத்தரசர்கள் ஒருவரான கைகை கணவரை தசரதை பார்த்து இப்படி கேள்வி கேட்குறாங்க. ராமனுக்கு பட்டம் சூட்டப்பட்டதுன்னா நான் உணவை தொட மாட்டேன், குடிக்க மாட்டேன். இப்போதே என்னோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு ஏற்படும். மன்னரில் சிறந்தவரை முன்னர் மிகவும் அன்புடன் என்னோட சொல்லப்பட்டது உண்மையாக வேண்டும்னா ராமன் காட்டுக்கு போகட்டும். கைகேயிக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நினைவில் வச்சு குரூரமானதும் அன்பில்லாததுமான அவருடைய சொற்களை கேட்டு சத்தியம் தவறாத மன்னர் மதிக்கலங்கி போனாராம். அதன் பிறகுதான் முதிர்ந்தவரும் சத்திய தர்மங்களில் உறுதியான பிடிப்பு முடிவரான அரசர் புகழ்பெற்ற மூத்த குமாரனிடம் அழுது கொண்டே அரசுரிமையை கெஞ்சி கேட்குறாங்க. திருவளர் செல்வரான ராமன் தன்னுடைய பட்டாபிஷேகத்தை காட்டிலும் தந்தையின் சொற்களை காப்பதை மேலாதன்னு சொல்கிறாங்க. மனசால தந்தையின் சொற்களை முன்னதாக ஏற்றி பின்னர் சொற்களாலும் அங்கீகரித்தார். மனப்பூர்வமாக தந்தையின் கட்டளையை ஏற்றிட்டார். ஸ்ரீராமர் யாரிடமும் எதையும் ஏற்கக்கூடாதோ
பிரியமில்லாதவங்களை பேசக்கூடாது. உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட சத்தியம் தவறக்கூடாது என்பது ராமனுடைய கொள்கை. ரொம்பவும் கொண்டாடத்தக்க அவங்க உடனே மேலாடைகளையும் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் தொடர்ந்து மனசான ராஜ்யத்தை விட்டு விலகி போய் என்னை தன் தாயாரிடம் ஒப்படைச்சாங்க. ஆனால் நானும் அவரது முடிவுக்கு முன்னதாகவே மௌனமாக காட்டுக்கு போக ஆயுதமாகி இருந்தேன். அவங்க இல்லாமல் ஸ்வர்காவசம் கூட எனக்கு சுவைக்காது. மகாபாக்கியசாலியும் நண்பர்களை மகிழ்விப்பவரும் சுமித்ரையின் மைந்தருமான லக்ஷ்மணன் மூத்த சகோதரருக்கு பணிவிடை செய்வதற்காக எங்களுக்கு முன்னாலேயே மரவுரை அணிந்து கொண்டு நின்றாங்க. நாங்கள் மன்னரின் கட்டளையை மதித்து உறுதியை சங்கல்பித்து கொண்டு தான் அதற்கு முன்னர் பார்த்தறியாத கம்பீரமாக காட்சி தந்த காட்டுக்குள்ள புகுந்தோம். தண்டாகரண்யத்தில் வசித்து கொண்டிருந்த போது எல்லையற்ற பராக்கிரமுடைய அவருடைய பத்தினியான நான் தீய அரக்கனான ராவணனால கவர்ந்து வரப்பட்ட இன்னும் 2 மாத காலம் நான் உயிரோடும் இருப்பதற்கு கெடும் வைத்திருக்கிறான். ராவணன் 2 மாதங்கள் ஆனவுடன் உயிரை துறப்பேன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 33வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.